வேரிகோஸ் வெயின்ஸுங்கிறது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் மட்டும்தானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துட்டு எங்களுக்கு வந்துச்சு. கண்டிப்பாக வேரிகோஸ் வெயின்ஸ் வந்துட்டு ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்த மாதிரி வேரிகோஸ் வெயின்ஸ் வந்துட்டு ரத்த நாளங்களில் ரத்தம் சீராக சர்க்குலேஷன் ஆகாததுனால வர ஒரு ப்ராப்ளம். ஸோ இதனால் ரத்த தேக்கம் ஏற்படலாம். இந்த ரத்தம் தேக்கம் ஏற்படுறதுனால உங்கள் காலில் வந்துட்டு ஸ்வெல்லிங் வரலாம். இதுவே நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா ரத்தம் தேங்கி காலோட உள்பகுதியில் வந்து ரொம்ப கருப்படிச்ச மாதிரி ஆகலாம். இது வந்துட்டு எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸிமானால காலில் ரொம்ப அரிப்பு ஏற்படலாம். நீங்கள் இந்த அரிப்பு, இந்த எக்ஸிமா இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு காலில் வந்துட்டு அல்சர் அப்படிங்கிற புண் வரலாம். இந்த புண் ஆறாமல் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராக்ரஷன். வேரிகோஸ் வெயின்ஸில் வந்துட்டு ஒரு 6 ஸ்டேஜ் இருக்குது. இதெல்லாம் வந்து கிராஜுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராக்ரஷன். அதனால வேரிகோஸ் வெயின்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. உங்களுக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் நான் சொன்ன மற்ற அறிகுறிகள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட்டை அணுகி ஏற்ற ட்ரீட்மெண்ட்டை பண்ணீங்க அப்படின்னா இதோட காம்ப்ளிகேஷன்ஸை கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணணும்.